பாலா, நீ என் மருமகங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வேண்டாம். நான் வேற மாநிலத்துக்கு போறேம்மா. அதுதான் உனக்கும் நல்லது. இல்லன்னா உன்னையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. உன்னை பார்க்கணும்னு தோணும் போது நான் வருவேன். அப்படின்னா தென்முக நம்பி விஷயம் மாமா? தென்முக நம்பிதான் உங்க அப்பாங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் என்கிட்ட வலுவா இல்லம்மா. என்ன மாமா சொல்றீங்க? நடந்த விஷயத்த சொல்றேன், நீயே முடிவு பண்ணிக்க. நான் அப்போ இயக்கத்துல தீவிரமா இருந்த காலகட்டம். போலீஸ் என்ன புடிச்சு இழுத்துட்டு வந்து ஜெயில போட்டாங்க. என் தங்கச்சி, அதான் உங்க அம்மா, என்ன ஜெயில வந்து பார்த்தா. அப்ப அவ கர்ப்பமா இருந்தா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா ஒரு அண்ணனுக்கு எப்படிமா இருக்கும்? இதுக்கு காரணமானவன் யாருன்னு நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கவ, அண்ணே, அவர் ஒரு பெரிய இடத்து மனுஷன், என்னால ஒன்னும் பண்ண முடியல, எல்லாம் என் தலையெழுத்து, ஏமாந்துட்டேன்னு ஓன அழுதாமா. கடைசி வரை அவளை அந்த கதிக்கு ஆளாக்குனது யாருன்னு அவன் பேரை சொல்லவே இல்லை. ஒரு நாள் ஜெயில இருந்து என்ன விசாரணைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில நான் தப்பிச்சிட்டேன். அங்கிருந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்காக நான் வீட்டுக்கு போனேன். அவளை பிரசவ வழியில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. உடனே நான் உன் அம்மாவை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன். என் தங்கச்சி வசந்திய இங்க பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அவ இப்ப எப்படி இருக்கா? வசந்தியா? ஆமா, இன்னைக்கு காலையில தானே அட்மிட் பண்ணாங்க. பிரசவம் ரொம்ப சிக்கலாயிடுச்சுங்க. குழந்தைய காப்பாத்திட்டோம், ஆனா உங்க தங்கச்சியை தான் காப்பாத்த முடியல. என்னது காப்பாத்த முடியலையா? என் தங்கச்சி, ஐயோ, நான் உயிரோட இருக்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாளே. சிஸ்டர், என் தங்கச்சியோட குழந்தை அப்பா கிட்ட இருக்கு. அப்பா கிட்ட இருக்கா? ஆமா. அப்பாவா? அதோ அங்க நிக்கிறாரு பாருங்க. என் தங்கச்சி குழந்தை. தென்முக நம்பி, இந்த அசிங்கம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். குழந்தைக்கு நீதான் அப்பா. இனி இந்த குழந்தைக்கு நீதான் பொறுப்பு. இந்த வயசான காலத்துல இந்த அசிங்கத்தை பார்க்கணும்னு என் தலைவிதி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் மரகதத்துக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ ரொம்ப உடைஞ்சிருவா. அட்ட பாவி, இவன் தென்முக நம்பிதானே? இவன் வீட்டுக்கு தானே என் தங்கச்சி வேலைக்கு போனா? அட பாவி, என் தங்கச்சிய கெடுத்து கொன்னுட்டியடா. உன்ன சரியா? வா போலாம். ஏய், நில்றா. ஏய், ஏய், நில்றா. ஏய் சார், புடிங்க சார். எங்கடா ஓடுற? ஏய், இல்ல, எங்க ஓட பாக்க? வாடா. வா, இழுத்துட்டு போயா. நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உன்னை தென்முக நம்பி ஆசிரமத்துல சேர்த்த விஷயத்த நான் எப்படியோ விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ காலேஜில் படிக்கும் போதே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். மாமா, தென்முக நம்பி தானே என் அப்பா? அந்த குற்ற உணர்ச்சியில தான் என்ன கார்டியன் மாதிரி பாத்துக்கிட்டாரு. நீங்க சொல்லலன்னா இந்த உண்மை கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் இதை விட போறதில்ல மாமா. என் அம்மாவை அவரு கை விட்டுட்டு என்னையும் அம்மா அப்பா தெரியாத ஒரு பொண்ணா வளர்த்திருக்காரு. அவரை நான் பழி வாங்கணும். எனக்கும் அதே கோபமும் வைராக்கியமும் இருக்குமா? ஆனா என்னால இப்ப உனக்கு உதவ முடியாத சூழ்நிலைமா. எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியம் உனக்கும் எனக்குமான மாமா மருமகங்கிற உறவு போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதாமா. பாலா, உனக்கு யாராவது நம்பிக்கையான ஆள் இருக்காங்களாமா? மாமா, கவலைப்படாதீங்க. தென்முக நம்பிய பழி வாங்க எனக்கு ஒருத்தன் நிச்சயம் உதவி செய்வான். ஓ, என் கூட காலேஜ்ல படிச்ச பிரதாப்னு ஒரு பையன் இருக்கான். எனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவான் மாமா. காலேஜ்ல அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்.
ஓ அவனை நான் வர சொல்றேன். அவன் கூட சேர்ந்தா தென்முக நம்பியோட முகத்திரைய கிழிக்கிறேன். அதுவும் நம்பியோட பையன் சரவண கல்யாண தண்ணிக்கு. ஆ, ஆ, ஆ. செய்மா, உண்மை வெளியே வந்தே தீரணும். நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. நான் எங்க இருக்க என்ன பண்றேங்கிறத அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அண்ணே சீக்கிரம் வந்துடுறேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துடுறேன். அந்த பிரதாப்னு சொன்னிய, அவனை கூட சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. நான் பிரதாப்ப நம்புறேன்.